வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் எக்ஸ்போர்ட் சீரீஸ். எபிசோடு 1இல் நாம் எக்ஸ்போர்ட் என்றால் என்ன என்று பார்த்தோம். இன்று மிக முக்கியமான டாபிக் எக்ஸ்போர்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ். பையர் உங்களுக்கு பணம் எப்படி அனுப்புவார்கள், எப்போது அனுப்புவார்கள், நீங்கள் சேஃபாக இருக்க என்ன பண்ணணும், இந்த கேள்விகளுக்கு இன்றைக்கு விடை கிடைக்கும். எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? நீங்கள் பொருட்களை அனுப்பிவிடுவீர்கள், ஆனால் பையரிடமிருந்து உங்களுக்கு பணம் வராது. இது நடக்குமா? ஆமாம், நடக்கும். முக்கியமாக நீங்கள் ராங் பேமெண்ட் டேர்ம்ஸ் தேர்ந்தெடுத்தால் இது நடக்கும். அதனால் பேமெண்ட் டேர்ம்ஸை சரியாக தெரிஞ்சுக்கணும். இது உங்கள் பணத்தின் பாதுகாப்பிற்கு நல்லது. எக்ஸ்போர்ட்டில் 5 முக்கியமான பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. 1 எல்சி, லெட்டர் ஆஃப் கிரெடிட். 2 டிடி, டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ஒயர் ட்ரான்ஸ்ஃபர். டிபி, டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பேமெண்ட். டிஏ, டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் அக்செப்டன்ஸ். சிஏடி, கேஷ் அகைன்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்சி என்றால் என்ன? எல்சி என்பது லெட்டர் ஆஃப் கிரெடிட்ஸ். இது எக்ஸ்போர்ட்டில் மிகவும் சேஃபான பேமெண்ட் மெத்தட். பையர்ஸின் பேங்க் உங்களுக்கு ஒரு கேரண்டியை கொடுக்கும். நீங்கள் சொன்னபடி குட்ஸை ஷிப்மெண்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை பேங்கில் சப்மிட் பண்ணும் பொழுது பணம் கண்டிப்பாக கிடைக்கும். பையர் பணம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட பையரின் பேங்க் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். எல்சி எப்படி வேலை செய்கிறது? ஸ்டெப் 1, பையர் தன் பேங்கில் எல்சி ஓப்பன் பண்ணுவார். பின்பு அந்த எல்சியின் காப்பியை உங்களுக்கு அனுப்புவார். ஸ்டெப் 2, நீங்கள் எல்சியில் உள்ள டேர்ம்ஸை சரிபார்க்கணும். அதாவது குவான்டிட்டி, ப்ரைஸ், டெலிவரி டேட் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஸ்டெப் 3, நீங்கள் குட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஷிப் பண்ணுறீங்க. ஸ்டெப் 4, டாக்குமெண்ட்ஸை பேங்கில் சப்மிட் பண்ண வேண்டும். அதாவது இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், பில் ஆஃப் லேடிங், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இவை எல்லாவற்றையும் நீங்கள் பேங்கில் சப்மிட் பண்ண வேண்டும். ஸ்டெப் 5, உங்கள் பேங்க் பையர் பேங்குக்கு டாக்குமெண்ட்ஸை அனுப்பும். ஸ்டெப் 6, பையர் பேங்க் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி உங்கள் பேங்குக்கு பேமெண்ட்டை அனுப்பும். ஸ்டெப் 7, உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபாரின் கரன்சி வரும். எல்சியில் சில வகைகள் இருக்கு. அதில் முக்கியமானவை சைட் எல்சி. அதாவது டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பேங்கில் சப்மிட் பண்ணவுடன் பேமெண்ட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இது மிகவும் சேஃப். யூசன்ஸ் எல்சி, அதாவது 30லிருந்து 90 நாள் கழித்து பேமெண்ட் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட கிரெடிட் கொடுக்கிற மாதிரி. இர்ரெகவபிள் எல்சி, பையர் எந்த காரணத்தினாலும் எந்த சூழ்நிலையினாலும் இந்த எல்சியை கேன்சல் பண்ண முடியாது. இது செல்லருக்கு அதிக பாதுகாப்பை கொடுக்கும். ரிவால்விங் எல்சி, ஒரே எல்சியில் திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ரெகுலர் பையருக்கு நீங்கள் பொருட்களை அனுப்பும்போது இந்த எல்சி உங்களுக்கு பயன்படும். அடுத்தது டிடி, டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர். இதை ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் என்றும் சொல்லுவாங்க. பையர் தன் பேங்க் மூலம் டைரக்டாக உங்கள் பேங்குக்கு பணம் அனுப்புவார்கள். இது மிகவும் சிம்பிள். ஆனால் எப்போது அனுப்புகிறார் என்பதை பொறுத்து சேஃபா அல்லது ரிஸ்கா என்பது அடங்கும். டிடி 2 விதமாக நடக்கும். டிடி அட்வான்ஸ், 100% அட்வான்ஸ். நீங்கள் ஷிப் பண்ணுறதுக்கு முன்பே பையர் ஃபுல் பேமெண்ட்டை உங்களுக்கு அனுப்புவார்கள். இது எக்ஸ்போர்ட்டுக்கு மிகவும் சேஃப். ஆனால் பொதுவாக பையர் இதை அக்செப்ட் பண்ணுறது இல்லை. டிடி ஆஃப்டர் ஷிப்மெண்ட், நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிய பின்பு பையர் பணம் அனுப்புவார். இது ரிஸ்கி. பையர் குட்ஸ் வாங்கிட்டு பணம் அனுப்பாமலும் போகலாம். பொதுவாக நீங்கள் என்ன செய்யலாம் இந்த சூழ்நிலையில் என்றால் 30% அட்வான்ஸ், 70% பிஎல் காப்பிக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் வாங்கலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய பிஎல்லோட காப்பியை நீங்கள் பையர்ஸ்க்கு அனுப்பும் பொழுது அவர்கள் அதை பார்த்துவிட்டு மீதி 70% பணத்தை கட்டுவார்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரிஜினல் பிஎல் காப்பியை அவர்களுக்கு அனுப்பலாம். டிபி, டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பேமெண்ட். நீங்கள் குட்ஸ் ஷிப்மெண்ட் பண்ணிய பின்பு டாக்குமெண்ட்ஸ் உங்கள் பேங்க் மூலம் பையர்ஸின் பேங்குக்கு போகும். பையர் பணம் கட்டினால் மட்டுமே பேங்க் அவர்களுக்கு டாக்குமெண்ட்ஸை கொடுக்கும். டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் பையர் கஸ்டம்ஸில் இருந்து குட்ஸை எடுக்க முடியாது. இது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம். டிபி எப்படி வேலை செய்கிறது? ஸ்டெப் 1, நீங்கள் குட்ஸை ஷிப்மெண்ட் பண்ணுறீங்க, பிஎல் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்டெப் 2, இன்வாய்ஸ், பிஎல், பேக்கிங் லிஸ்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினை உங்கள் பேங்குக்கு கொடுக்குறீங்க. ஸ்டெப் 3, உங்கள் பேங்க் பையரின் பேங்குக்கு டாக்குமெண்ட்ஸை அனுப்பும் கலெக்ஷன் பேசிஸ் மெத்தடில்.
ஸ்டெப் 4, பையரின் பேங்க் பையருக்கு இன்ஃபார்ம் பண்ணும், டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கு, பணத்தை கட்டிவிட்டு அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. ஸ்டெப் 5, பையர் பணம் கட்டுவார்கள், பேங்க் டாக்குமெண்ட்ஸை அவருக்கு கொடுக்கும். ஸ்டெப் 6, பையர் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி குட்ஸை கஸ்டமில் இருந்து எடுப்பார். ஸ்டெப் 7, பேமெண்ட் உங்கள் பேங்குக்கு வரும், உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். டிபியில் உள்ள ரிஸ்க் என்னவென்றால், பையர் பணம் தர மறுத்தால், அதாவது பையர் அவருடைய பேங்குக்கு பணம் செலுத்த மறுத்தால் உங்களுடைய குட்ஸ் கஸ்டம்ஸில் ஸ்டக் ஆகும். நீங்கள் அதற்கு வாடகை கட்ட வேண்டியது இருக்கும், அல்லது குட்ஸை நீங்கள் ரிட்டர்ன் எடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். டிஏ என்றால் என்ன? டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் அக்செப்டன்ஸ். இது எக்ஸ்போர்ட்டுக்கு மிகவும் ரிஸ்கி. டிபியில் பையர் பணம் கட்டினால் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். டிஏயில் பையர் சைன் பண்ணினாலே போதும், டாக்குமெண்ட்ஸ் அவருக்கு கிடைக்கும். அதாவது பையர் குட்ஸ் எடுத்துக்கிட்டு 30 அல்லது 60 அல்லது 90 நாள் கழித்து பேமெண்டை செய்வார். இது எக்ஸ்போர்ட்டர் பையருக்கு கிரெடிட் கொடுப்பது மாதிரி. பையர் ரிஃப்யூஸ் பண்ணினால் உங்கள் பணம் போகும். டிஏ எப்போது யூஸ் பண்ணுறது? லாங் டேர்ம் ட்ரஸ்டட் பையருக்கு மட்டும், அதாவது அதிக வருடம் உங்களோடு தொழில் செய்யும் பையர்ஸுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். அல்லது பையர்ஸ் ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்ட பின்பு இந்த டிஏவை நீங்கள் கொடுக்கலாம். கட்டாயமாக எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்ட பிறகு டிஏவை அக்செப்ட் செய்ய வேண்டும். புதிய பையருக்கு ஒரு நாளும் டிஏ கொடுக்க வேண்டாம். இது ஃபினான்சியல் சூசைட், அதாவது உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்க நேரிடும் 100%. சிஏடி என்றால் என்ன? சிஏடியில் பையர் ஷிப்பிங் டாக்குமெண்ட் கிடைத்தவுடன் அவர் பேமெண்ட் பண்ண வேண்டும். பேங்க் மூலம் நடக்கும், அதாவது டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் இம்மிடியட் பேமெண்ட். இது சிறிய அளவு, அதாவது மீடியம் லெவல் ட்ரேடில் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சிம்பிளாக சொல்லணும்னா சிஏடியில் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சதும் உடனே பேமெண்ட் பண்ணுவார்கள். டிபியில் பேங்க் ஃபார்மலி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணணும். இரண்டுமே ரெஸ்பான்சிபிளி சேஃப், ஆனால் எல்சியை விட ரிஸ்க் அதிகம். இப்போது எல்லா பேமெண்ட்ஸ் டைமையும் நாம் பார்த்தோம். இங்கு நான் உங்களுக்கு அதை ஒரு அட்டவணைப்படுத்தி காட்டுகிறேன். இதை நீங்கள் முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய எக்ஸ்போர்ட்டில் உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்காமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்காக. எந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் தேர்வு செய்ய வேண்டும் என்பது குழப்பமாக இருக்கிறதா? மிகவும் எளிது. புதிய பையருக்கு, அதாவது புதிய பையர் அல்லது பெரிய ஆர்டர் எல்சி மட்டுமே. இதில் எந்த விதத்திலும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீர்கள். நம்பகமான பையர் அல்லது சிறிய ஆர்டர் டிடி அல்லது 30% அட்வான்ஸ் 70% டிடி நீங்கள் வாங்கலாம். ரெகுலர் பையர் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் டிபி அல்லது டிடி ஆஃப்டர் பிஎல் நீங்கள் செய்யலாம். 5 வருடம் தொடர்ந்து நீங்கள் அவரோடு தொழில் செய்கிறீர்கள், ஃபினான்ஷியலாக அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் என்றால் டிஏ கன்சிடர் பண்ணலாம். இசிஜிசி இன்சூரன்ஸுடன் இதை செய்யுங்கள், அது உங்கள் இழப்பை தடுக்கும். இசிஜிசி எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ் என்றால் என்ன? இந்த கேள்வி உங்களுக்கு எழலாம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஸ்பெஷலி எக்ஸ்போர்ட்டருக்காக மாத்திரமே உருவாக்கப்பட்டது. பையர் பணம் கட்டவில்லை என்றால் இந்த இசிஜிசி உங்களுக்கு 80-90% பேமெண்ட்டை கவர் பண்ணி தரும். பிரீமியம் மிகவும் குறைவு, ஆனால் ப்ரொடெக்ஷன் மிகவும் அதிகம். ஒவ்வொரு எக்ஸ்போர்ட்டருக்கும் இசிஜிசி எடுக்கணும், ஏனென்றால் இது உங்கள் பணத்திற்கு முழு உத்தரவாதத்தை கொடுக்கும். இந்த பிரீமியம் அப்ராக்சிமேட்டாக 0.3% இருந்து 0.7% ஆஃப் உங்களுடைய பில் வேல்யூ, அதாவது இன்வெஸ்ட் வேல்யூவில் இருந்து 0.3% அல்லது 0.7% ஆக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் என்ன பார்த்தோம்? எல்சி, டிடி, டிபி, டிஏ, சிஏடி, இசிஜிசி என்றால் என்ன என்று பார்த்தோம். எல்சி மிகவும் சேஃப், பேங்க் கேரண்டி இருக்கும். டிடி சிம்பிள், ஆனால் அட்வான்ஸ் வாங்காமல் செய்யாதீர்கள். டிபி டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பேமெண்ட். டிஏ ரிஸ்கி, ட்ரஸ்டட் பையர்ஸுக்கு மாத்திரம் செய்யுங்கள். சிஏடி கேஷ் ஆன் டாக்குமெண்ட்ஸ் ரிசீப்ட். இசிஜிசி உங்கள் பேமெண்ட் இன்சூரன்ஸ். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புதிய பையருக்கு எல்சி மட்டுமே. நெக்ஸ்ட் எபிசோடில் நாம் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்றால் என்ன, இன்வாய்ஸ் எப்படி தயார் பண்ணுவது, பேக்கிங் லிஸ்ட் என்றால் என்ன, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் எங்கே கிடைக்கும், ஷிப்பிங் பில் என்றால் என்ன, இந்த டாக்குமெண்ட் சரியா இல்லைனா பேமெண்ட் தடைபடுமா, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஆகுமா என்று நாம் பார்க்கலாம்.
இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். All problems, one solutions. We are yours.